20:52, 27:75, 34:3, 3:165 இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் எழுதியதை தவிர எதுவும் ஏற்படாதுங்கிற கருத்து இருக்குது. அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அதான் நிகழும். இது மொத்த சரக்கு, அவ்வளவுதான். விளங்குதா? அப்ப என்ன, ரெண்டு விதமான கருத்தை உங்க முன்னாடி வச்சாச்சு. என்ன வருது? அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கு. எது குர்ஆன்ல இருக்குது? அதாவது விதிதான் எல்லாத்தையும் இயக்குகிறது என்பதும் குர்ஆன்ல தான் இருக்கு. நீ நான் நல்லவன் ஆக இயலாது. அதே நேரத்தில் அப்படி இல்லப்பா, நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், நான் உனக்கு நல்லவனா இருக்க தானப்பா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வசனங்கள் அதை விட பல நூறு மடங்கு அதிகமா இருக்கு. விதிப்படிதான் இயங்குது என்று சொல்ற வசனங்கள் தவிர்த்த மற்ற எல்லா வசனங்களும், அதை தவிர உள்ள அம்புட்டு வசனங்களுமே உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாட்டி இது தூதருக்கு அனுப்பணும். சுதந்திரம் இருக்க போய் தனப்போ ஒரு தூதர் அனுப்புறாங்க. விரும்புறவர் தேர்ந்தெடுக்கிறாரு, விரும்பாதவர் நிராகரிக்கிறாரு, விரும்பாதவர் அடிக்கிறாரு, விரும்புறவர் அவருக்கு பின்னாடி நின்று தியாகம் பண்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன? தூதர் அனுப்புனது, வேதத்தை அனுப்புனது, கட்டளைகள் தருவது, இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வசனங்கள் விதி இல்லைன்னு சொல்லுது. விதிப்படி நடக்கிறது இல்லைன்னு. இதுல ரெண்டு விஷயத்துக்கு வரணும். ஒண்ணு, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள், வாக்கியங்கள் இருக்கு பாருங்க, இவையெல்லாம் விதியின்படி நடக்குது என்று சொன்னால் அதுல நமக்கு எந்த குழப்பமும் வர தேவையில்லை, ஒரு முரண்பாடு வராது. ஆனா நான் செய்யற நடவடிக்கையில எனக்கு சுதந்திரம் இல்லைன்றா தான் சொர்க்க நரகத்துல பிரச்சனை வந்துருது. ஒரு ஆளை அல்ல ஏழையாக்குறாங்க, ஒரு ஆளை பணக்காரனாக்குறான். இதை கேட்க இயலாது. ஏன்னா துணியா அற்பமானது, இதுக்கு பரிசு கிடைக்கும் போயிடறான். இதெல்லாம் விதிப்படி நடக்க நம்புறீங்கன்னு வைங்களேன், இது எந்த குர்ஆன் வசனமும் எதுக்கும் முரண் ஆகாது. நான் பணக்காரனா இருக்கேன்னா அல்ல நாடினபடிதான். ஏன்னா நம்ம பாக்குறோம், எத்தனையோ பேரை பாக்குறோம், பணக்காரர் அவர் இருக்க தகுதி இல்லாதவரா இருப்பாரு, ஆனா பணம் அவர்கிட்ட சேரும். சில பேர் ரொம்ப பயங்கரமா திறமையால், பயங்கர திட்டமிடுதல், என்ன நிர்வாகம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவர் சொத்து லாட்டரி அடிப்பாரு, நிர்வாக திறமை இருக்கும், பல அறிவாளியா இருப்பாரு, 100 வருஷம் அனுபவப்பட்டிருப்பாரு, அவர் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பாரு. அவன் தீர்மானிக்கிறான், நல்லா விளங்குது. அல்லாஹ் தானே செய்யறான், தீர்மானிக்கிறான். அதே மாதிரி யார் நல்லா மேல இருந்து கொண்டிருந்தாரோ இப்படின்னு பெருட்டு கீழே தள்ளி விட்டுறான். அவர் இல்லைன்னு அவரை வச்சு ஒரு ஆளை வச்சே காட்டுறான். ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளு கொடுக்காம காட்டுறான். எனக்கே தந்து விட்டு இப்படி மேல கொண்டு வச்சு கீழே போட்டு போறான். அப்ப ஏன் அந்த திறமை ஆற்றலாம் என்னாச்சு? நீ இல்லடா நான் தான் காட்டுறான். இதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடோ எந்த டவுட்டோ தேவையே இல்லை. ஒருவன் இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை பெறுவது, செல்வங்களை பெறுவது, அது மாதிரி நோய் நொடிகளை பெறுவது, குறிப்பிட்ட காலத்தில் மரணிப்பது, புள்ள குட்டிகளை பெறுவது, இவையெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்புவதில் நமக்கு எந்த ஒரு சங்கடமோ எந்த ஒரு முரணோ எந்த ஒரு குழப்பமோ ஏற்பட தேவையில்லை. அதுக்கு எதிராக எந்த வசனமும் இல்லை. எதுல வருது? என்னை நல்லவனா மறுமை டாபிக்ல தான் விவகாரம் வருது. என்னை கெட்டவனா நடக்கிற மாதிரியே படைச்சு வச்சுட்டு நரகத்தை தான் என்ன அர்த்தம்? எதுல வராது உங்களுக்கு குழப்பம்? அல்லாஹ்வுடைய விதி. இப்ப எனக்கு 4 பிள்ளை இருக்குன்னா அல்லாஹ்வுடைய விதின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் நான் கோடீஸ்வரனா இருந்தா அல்லாஹ்வுடைய விதி, நான் பிச்சைக்காரனா இருந்தா அல்லாஹ்வுடைய விதி, என் வீடு இடிஞ்சு போச்சு அல்லாஹ், இதெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் நம் மீது நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகள் இருக்கு பாருங்க, அவைகள்ல கூடுதல் குறைவு ஏற்படுமையானால் அதெல்லாம் விதி என்று நம்புவது நம்பித்தான் ஆக வேண்டும். அதுல 2 கருத்து கொள்ளவே கூடவே கூடாது. 2 கருத்து யாரும் வரவே கூடாது. அல்லாஹ் அளந்து போட்ட ஒவ்வொரு ரிஸ்கையும் அவனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தந்துட்டாங்கிறதெல்லாம் அதை 100% நம்பணும். அதுல யாருக்கும் கேள்வியும் வராது. நல்லா வழங்க. எதுல கேள்வி வருது? நம்முடைய அமல்கள் விஷயம் இருக்கிற, நம்ம செய்யற அமல் நம்ம செய்யலைங்கும் போதுதான் கேள்வி வருது. நமக்கு அவன் தருவதில் கூட குறை செஞ்சால் கேள்வியெல்லாம் வராது. எந்த குழப்பமும் இல்லாம நம்பலாம்ல. எதுல நம்ம குழப்பம் சேருதுன்னு கேட்டா, நான் செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துலயும், நீ செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துலயும் செஞ்சா, நீ ஒரு ரிமோட்ல இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் சுதந்திரமா இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் அதுலதான் கேள்வி வருது. அப்ப இதுல நம்ம ஒரே முடிவு கொண்டு வரலாம். எதுல குழப்பம் இல்லாமல் நீங்க எதை நம்பி ஆகணும்? விதி விஷயத்துல அல்லாஹ் நமக்கு தருகிற இன்ப துன்பங்கள், இந்த உலகத்தில் இந்த இன்ப துன்பங்கள் இவற்றை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்னு தீர்மானிச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டான். நம்ம உழைப்பினாலேயோ திறமையினாலேயோ அது கிடைப்பது இல்லை என்று சொன்னால் அதுக்கு எதிரான ஒரு வசனமும் கிடையாது. அதை பத்தி நான் இந்த வாய்ச்ச வசனங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அந்த கருத்து தெளிவா இருக்கும். அதுக்கு எதிராகலாம் கிடையாது. ஏன்னா நீ பணக்காரன் ஆவது உன் திறமையினாலும் ஒரு ஆயத்து கூட குரான்ல கிடையாது. நீ கோடீஸ்வரன் ஆனது உன் நன்மை அமல்களை பேசுற இடத்துல 2 கருத்து வருது. நல்லா விளங்கிக்கணும். 2 கருத்து குரான்ல எதுல வருதுன்னு கேட்டா, நல்லவன் கெட்டவன் ஆகுற விஷயத்தை சொல்ற இடத்துல மட்டும்தான் 2 சைஸாக அல்லாஹ் சொல்ற மாதிரி மேலோட்டமா தெரியுது.
ஆனால் கொடுக்கிற இன்பங்களை சொல்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடியவர்களுக்கு பிள்ளைய கொடுக்கறான், நாடியவனை மகடாக்குறான், நாடியவருக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறான், நாடியவருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்கறான். இதெல்லாம் நீங்க குர்ஆன்ல பாக்குறீங்க. அதே மாதிரி நாடியவருக்கு ரிஸ்க் தாராளமா கொடுக்கறான், நாடியவருக்கு சுருக்கிறான், நாடுனா மலையை இறக்குறான், வேணுங்கிற இடத்துக்கு மேகத்தை விட்டு ஓட்டி செல்றான். இப்படிதான் சொல்றானே தவிர நாடுனா நான் மலை இறக்குவேன் ஒரு இடத்துல சொல்லிட்டு இல்ல நீனா இறக்கிறவன் ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. நான் தான் உனக்கு ரிஸ்க் தருவேன் ஒரு இடத்துல சொல்லிவிட்டு இல்ல நீனாவும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப எதுல ரெண்டு கருத்து வரல நல்லா விளங்கிக்கிறேன். இந்த விதியை பேசுற விஷயத்துல விதியை ரெண்டாக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் நமக்கு செய்யற பாக்கியங்கள் அல்லது துர்பாக்கியங்கள் இந்த உலகத்துல. இதுல ரெண்டு கருத்து சொல்லக்கூடிய வசனமே கிடையாது, ஒரு கருத்தை தான் சொல்லுகின்றன. அதனால கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு முடிவில் நீங்கள் நிற்க வேண்டும். எந்த முடிவு? கயிறு ஷர்ரு எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்துதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எதுல ரெண்டு கருத்து வந்துருச்சு? இந்த நம்முடைய இயக்கங்கள் இருக்கல, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான இயக்கங்கள், மறுமையில நமக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்கக்கூடிய இயக்கங்கள். வேற வேற இயக்கங்களோட தொலைச்சிட்டு போயிடலாம். நான் சோத்தள்ளி திங்கிறேன் அல்லாதான் இயக்குறான்னு சொன்னா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நரகமோ சொர்க்கமோ கிடைக்க போகாது. எதுல விவகாரம் வரும்? என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத்து, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத்து, என்னுடைய கெட்ட பழக்கங்கள், என்னுடைய நல்ல பழக்கங்கள் இருக்க அதை நான் தீர்மானிச்சால் என்னை தண்டிக்கலாம், நான் தீர்மானிக்கலன்னா என்னை தண்டிக்க கூடாது, அதான் எனக்கு பரிசு வரக்கூடாது. அப்ப இதுலதான் நமக்கு குழப்பமா வருது. அவனே தீர்மானிச்சுட்டு நமக்கு எப்படி அவன் நரகத்தை தர்றது? இது மாதிரிலாம் குழப்பம் வருது. ரெண்டு விஷயமா பேசுறான். இதுக்கு விளக்கம் சொல்லுவதற்காக வேண்டி பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதுக்குண்டு இப்னு கையிம்ங்கிற ஒரு பெரிய அறிஞர் ஷிஃபாவுல் அலின்னு ஒரு புத்தகம் இருக்காரு, இப்படி பெரிய வால்யூம்ல, அதாவது விதி சம்பந்தமா விளக்க போறேன்னு படிக்கிறாரு. அதை மொத்தத்தையும் படிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதை படிக்கும் போது எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருப்பீங்க. இப்னுல் கையிம் பெரிய அறிவாளி, சாதாரண ஆள் கிடையாது. இப்னுல் கையிம் என்பவர் ரொம்ப பெரிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 30 அறிஞர்களுக்குள்ள அவர் வந்துருவார். இஸ்லாமிய முன் சென்ற அறிஞர்கள்ல ஒரு 30 பேர் அப்படி தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அதுல ஒருவரா நிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய அறிவாளி தான் இப்னுல் கையிம். அவர் என்ன பண்ணார்? விதியை நான் விளக்குகிறேன் ஒரு புத்தகம் எழுதினார். எழுதுனா ஷிஃபாவுல் அலின்னு அதுக்கு பேரு. விதி சம்பந்தமான நோய்க்கு நிவாரணம், அது தலைப்பு. விதி சம்பந்தமான நோய் இருக்கல உள்ளங்கள்ல, அதுக்கு நிவாரணம்னு சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் போட்டு அந்த ஆயத்தையும் போட்டு இதையும் எழுதி அதையும் எழுதி கடைசியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம அதை படிக்கும் போது எப்படி இருப்போம் அப்படித்தான் இருப்போம், வேணா அதை விட கொஞ்சம் கூடுதலா குழம்பி இருப்போம். இதுல நுழைஞ்ச எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இதுல நமக்கு இதை யாராலையுமே இது ரெண்டையும் இணைச்சு, ஏன்னா இதையும் அல்லாதான் சொல்லுகிறான் அதையும் அல்லாதான் சொல்லுகிறான், யாராலையுமே இணைச்சு ஒரு கருத்து இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இதுக்கு என்னதான் தீர்வு என்று கேட்டால் அதுக்கு முதல்ல தீர்வு என்னங்கிறத நம்ம சொல்றதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வேணாம்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களால் இதுக்கு இந்த தீர்வு சொல்ல இயலாது. இதுக்கு தீர்வு சொல்றேன்னு கேட்கலாம். நான் அம்புட்டு வசனத்தை கொண்டு போய் காட்டி ரெண்டு முரணா இருக்குப்பா இதை சரி பண்ணி காட்டுன்னு சொல்லணும். ஹதீஸை வச்சு மட்டும்தான் சரி கட்ட முடியுமே தவிர, அதுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர, அது வேணாண்டானா குர்ஆன் முரண்டு ஓடி போயிருவான், இஸ்லாத்து ஓடி போயிடும். இதுக்கு அதான் குர்ஆன்ல தேடுதல்னு தேடினாலும் சரி இதுவும் அதுவும் மோதிக்கிட்டு நிற்கும். நான் தான் வழிகெடுக்கிறேன், நீ தான் வழிகெடுற, இது ரெண்டுமே இருக்கு குர்ஆன்ல தான் இருக்கு. நீ தாண்டா வழிகெடுற, இல்லடா நான் தாண்டா வழிகெடுக்கிறேன். நீ நினைச்சா உன்னால் நேர வழிக்கு போக முடியாதுடா, நீ நினைச்சா போகலாம்டா, இப்படின்னா இது முரண் இல்லையா? இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இது நடந்த ஒரு 2 ஹதீஸ் மட்டும், நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள்ல இப்னு மாஜாவுல 82வது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா இருக்கிறது. சுனன் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிற 6381 சஹீஹான ஹதீஸா இருக்குது. இந்த கருத்துல பொய்யான ஹதீஸ்கள் நிறைய இருக்கு, தள்ளிட்டேன். இந்த ரெண்டும் சஹீஹான ஹதீஸ்கள். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள்ட்ட அப்படி வர்றாங்க. வரும் பொழுது அவர்கள் விதியை பற்றி ஒஹும் யக்தஸிமூன ஃபில் கத்ரி, விதியை பற்றி அவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு அல்லாஹ் தாங்க, நம்ம என்னங்க அல்லாஹ் தாங்க தீர்மானிக்கிறாங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்லையே நீங்க செஞ்சது உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்னு அவர் ஒரு வசனத்தை காட்டுறாரு, இவர் ஒரு வசனத்தை காட்ட, அவர் ஒரு வசனத்தை காட்ட. இப்ப நம்ம போட்ட சண்டை இருக்க நேரத்து இன்னைக்கு இந்த சண்டை அங்க நடக்குது. இப்ப அந்த கருத்து உள்ள அந்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த கருத்து உள்ள வசனத்தை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில விவகாரம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னமா யஃகவு ஃபீ வஜ்ஹிஹி ஹுப்புர் ரும்ஆன் மினல் கலப், இத பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சியில கோபத்தின் காரணமாக மாதுளை முத்துக்கள் பொதிந்தன. வெள்ள செவந்த மூஞ்சா, அந்த சிவப்பு முகத்துல கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படி இப்படி சிவப்பா புரிஞ்சு போயிடும். சிவப்பு செவந்த ஆளுகளுக்கு என்ன செய்யும், மாதுளம்பழ கலரா மாறி போச்சு மூஞ்சி, அவ்வளவு கோவம் வருது. இதை கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வருது. கோவம் வந்து சொல்றாங்க பிஹாதா